ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணேன். கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டே செம்மையாக போச்சு. காலையில் வீடியோ பார்த்தாலே கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி தான் இருக்குது. இங்கே பப்பாளி மரம் இருக்குது பக்கத்து வீட்டில். ஸோ அதில் 2 பப்பாளி வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு மார்னிங் செம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு லெவலில் ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே என்னோடய மார்னிங் காலையில் காமாக ஒரு டீ பிஸ்கெட்டோட தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு அந்த பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் மத்தியானம்லாம் எதுவுமே எடுக்கல, அப்படியே ஈவினிங் போயிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் அந்த பெட்டல்ஸ்லாம் போட்டுட்டு எங்கள் அம்மா சுண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு நான் தான் இந்த காலெலாம் போடணுமா. ஸோ கொஞ்சம் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கலான்னு. ரீசெண்டாக மோஸ்ட்டாக மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் மற்றதெல்லாம் நல்லா கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான். மிக்சியில் எந்த ஜூஸும் போடுறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அண்ட் வடையும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மொறு வடை, ஈவினிங் டீலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி ஸ்டார்ட் ஆச்சு. கோலம் எல்லா இயரும் நான் தான் போடுவேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஸோ எங்கள் அம்மா மாவெல்லாம் அரைச்சி காலையிலே வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே தண்ணி கரைச்சி அது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கிங்கோட இதெல்லாம் முடிச்சிடலாம். அது இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்திக்கு அந்த இது வாங்கிட்டு வந்தோம். ஒரு காம்போ பேக் வேறு வாங்கிட்டு வந்தோம். நான் அதை இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மினிமம் நான் ஒரு 4-5 இயர்ஸாக இந்த கால் போட்டுட்ருக்கேன்னா கொஞ்சம் எனக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு யோசித்தது கலர் மாவுலாம் இருந்துச்சா. ஸோ கொஞ்சம் நல்லா வேறு ஏதாவது பெரிய கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கால் வைக்கலான்னு. பட் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அதனால் அது எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா நான் கொஞ்சம் இந்த சீடை முறுக்கு அதெல்லாம் வாங்க வேற போயிருக்கணுமா. ஸோ அதனால் நார்மலாக மம்மி ஒரு கோலம் போட்டுட்டாங்க. ரொம்ப நார்மலான கோலம். ஸோ இந்த மாவில் ஃபுல்லாக நம்மளோட சைடில் இருக்குல்ல ஹேண்ட் அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபிங்கர்ஸ் மட்டும் வரைஞ்சிட்டு வந்துட்டேன். பட் இதுவே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு 1 இயர்க்கு ஒன்ஸ் அப்படி தானே பண்ணுறோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் ஆச்சு. ஈவினிங் ரொம்பவே மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்மாக நைட் மழை இருக்கும்னு நான் நினச்சேன். அது மாதிரியே மழை வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. மிட் நைட்லாம் செம்மையாக மழை வந்துச்சு. அதனால் நான் மழை வந்துச்சுன்னா அப்பப்போ எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுவான். ஸோ கரண்ட்டு போனால் நான் எழுந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கரண்ட்டு அப்புறமா வந்துருச்சு. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போலாம் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னே சொல்ல முடியல. மார்னிங் வெயில் அடிச்சிட்ருக்கோம், நெக்ஸ்ட் டேவே மழை பெஞ்சிட்ருக்கோம். அதுவும் நம்ம வெளியே போகும்போதுலாம் நல்லா வெயில் அடிக்கும். அது என்ன கான்செப்ட்னே தெரியல. ஸோ இப்படி தான் போச்சு. அண்டு நிறைய பேர் கேட்டாங்க நல்லா இருக்குன்னுலாம் சொன்னாங்களா. ஸோ ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு பண்ணும்போது. மம்மி லோட்டஸ் கோலம் சும்மா நார்மலாக போட்டிருந்தாங்க. இல்லடி நீ போகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ஃபுல்லாகவே போச்சு. பட் வீட்டில் டைல்ஸில் போடும்போது ஒன்றுமே தெரியல. எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு போட்டோமே ஒன்றுமே தெரியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. மாடி வீட்டு பொண்ணு கொஷின் கேட்டுட்டு இருந்துச்சு, இது எப்படி போட்டிங்க அப்படி இப்படின்னு. அதான் அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. டெக்கரேஷனுமே அந்தளவுக்கு இல்லை. கிருஷ்ணன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் போன பர்த்டே கொடுத்தான். எனக்கு நான் கொஞ்சம் சாமிலாம் கும்பிட்ற டைப் தான். ஸோ எனக்கு கிருஷ்ணர் பிடிக்கும். ஸோ கிருஷ்ணரோட சிலை கொடுத்துருந்தான். ஸோ இந்த இயர் அந்த சிலை வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்டு எப்பயும் போல் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்பவே நல்லா போச்சு. ஃபுல்லாக சாங் போட்டிருந்தேன். பட் இப்போ எதுவுமே நான் காட்டலை. இந்த மாதிரி தான் கார் பார்க்கிங் ஃபுல்லாக இது போயிடும். நெக்ஸ்ட் டேவே போயிடும். பட் இருந்தாலும் நான் ரொம்ப சின்னதாக தான் போட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன ஜம்ப் பண்ணிக்கிட்டு வராங்களான்ற மாதிரி தான் கேட்டாங்க. பட் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டைல்ஸில் போட்டதெல்லாம் டக்குன்னு போயிடுச்சு. அதில் கால் படக்கூட சொல்லுவாங்களா. ஸோ அதனாலே பார்த்து வர வேண்டியதாக இருந்துச்சு. அண்டு மாவலெல்லாம் வீட்டு வெளியே கட்டியிருந்தோம். சும்மா எங்கள் வீட்டில் ஏதாவதுனா வேப்பிலை மாவலை எல்லாமே இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி டே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அண்டு சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் மம்மி தான் ஃபுல்லாகவே பார்த்தாங்க. ஆர்த்தி ஸ்பீட்ஸ் நாங்கள் அம்பத்தூர் ஓகேங்களா. அம்பத்தூர் ஆர்த்தியில் அவங்க 30 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்கு இந்த காம்போ பேக் வச்சுருந்தாங்க. இது 340 கிட்ட வந்துச்சு. இதில் என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு இதில் இருக்க எல்லாமே இருக்கும். இது கருப்பு அந்த எள் இருக்குல்ல அந்த இது எனக்கு எல்லாத்துக்கும் பேர் ஒழுங்காக தெரியல. இது தட்டடை. அதுக்கப்புறம் இது சோமாஸ். இதில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் எல்லாமே பாதி டேஸ்ட் பண்ணியாச்சு. முறுக்கும் நல்லா இருந்துச்சு. இது வெள்ளை எள், அது கருப்பு எள், இது வெள்ளை எள்ளில் அந்த ஸ்நாக்ஸு. இது இது மிளகு தட்டடை அந்த மாதிரி.
இது வந்து ஒன்று வந்து உடச்சக்கல்ல, இன்னொன்று வந்து வேர்க்கடலை, அந்த பர்ஃபி மாதிரி, ஓகேங்களா. அண்ட் இது வந்து அந்த கலகலா, அண்ட் தென் வந்துட்டு சீடை இருந்துச்சு. இது வந்து உடச்சக்கல்ல பண்ணுது. லைக் நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போதுலாம் எங்கள் வீட்டில் எல்லாமே செய்வாங்க. பட் இந்த வாட்டி எல்லாமே வாங்கியாச்சு. ஓகே, டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடச்சக்கல்ல, அந்த வேர்க்கடலை, அதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த ஸ்நாக்ஸ்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பட்டரு, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. ட்ரெஸ் மாற்றிட்டு எனக்கு பிடிச்ச இயரிங் இது வந்து ஒரு மாதிரி சல்லங்க சத்தம் கேட்குமா, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சுடி வந்து நான் அவ்வளோவா யூஸே பண்ணல, நான் சைஸ் மாற்றி எடுத்துட்டேன். ஸோ அதனால் மோஸ்ட்டாக இந்த கோவில் போகும்போது அந்த மாதிரி வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அன்றைக்கி போடும்போது ஓகே நல்லா தான் இருந்துச்சு, இனிமேல் கொஞ்சம் வெளியவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்டு நம்ம வந்து கிருஷ்ணர் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. பட் மாலையே இல்லை, நாங்கள் மாலையே வாங்கலை, மறந்துட்டோம். சரி ரோஸ் வச்சு மாலை கட்டலான்னா டைம் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே வந்து சாமியை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டோன்னே தான் நாங்கள் வந்து போய் வச்சோம். அண்டு எல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு எல்லாம் மட்டும் போட்டு பொரி, நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பட்டரு எல்லாமே, அதான் வெண்ணெய் எல்லாமே வச்சுட்டு அப்புறமா சாமி கும்பிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அண்டு உங்கள் எல்லாருக்குமே என்ன ஸ்நாக் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த சீடை அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது மட்டும்தான். எனக்கு பொரி வந்துட்டு நார்மலாக பொரி வாங்கினாலே நான் வந்துட்டு அதில் நல்லா வெங்காயம் தக்காளிலாம் அதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டேன். நார்மலாக பொரி சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. என் தங்கச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எனக்கு தெரிஞ்சு வீடியோலாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் எடுக்கவே இல்லை எதுவுமே. ஸோ இப்படி தான் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி ரொம்பவே நல்லா போச்சு. கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிட்டோம் எல்லாருமே சேர்ந்து. பட் அதெல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா சாமி கும்பிடும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல, அதனால் நான் ஜஸ்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த பின்னாடி வந்து இந்த எல்லாம் வச்சாங்க. இந்த எல்லாம் ரொம்ப நல்லது சொன்னாங்க. எனக்கு இது என்னென்னு தெரியல, பட் இது வைக்கணுன்ற மாதிரி மம்மி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா பேர் சொன்னாங்க, டக்குன்னு மறந்துருச்சு எனக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அண்டு முடித்த உடனே நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸ் அப்படி தான் வெயிட் பண்ணி ஃபுல்லாகவே சாப்பிட்டும் முடிச்சாச்சு. இந்த டைமில் வந்து நல்லா ஜில்லுன்னு வந்து ஜூஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து சாத்துக்குடி வச்சு லைக் 1 hour 1.5 hours கழிச்சு தான் சாப்பிட்டோமா. நைட்டு வந்து நான் எப்பயுமே நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா நைட் நான் ரொம்ப அவ்வளோவா சாப்பிடவே விரும்ப மாட்டேன். எனக்கு ரொம்ப மேகி சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. ஸோ எனக்கும் என் தங்கச்சிக்கும் மட்டும் மேகி பண்ணியிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி விலாக் அதோட முடிஞ்சிச்சு. இது வந்து நைட் வந்து சும்மா எனக்கு வந்து ஆனியன் நல்லா வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெயில், அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கிட்டேன். இதில் வந்து 2 மேகி இருக்குது, ஒன்று என் தங்கச்சிக்கு, இன்னொன்று எனக்கு. ஸோ இதில் வந்துட்டு மசாலா ஃபுல்லாக போட்டு நல்லா வந்துட்டு கிண்டி விட்டாச்சு. நார்மல் மேகி தான். மேலே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஆரிகனோ, சில்லி ஃப்ளெக்ஸு, ஆனியன்ஸு அந்த மாதிரி வந்து போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எப்பயாச்சும் மட்டும் நைட்டு வந்து மேகி நானும் என் தங்கச்சியும் சாப்பிடும்போது அவ்வளோ அடிச்சு போகும். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து மேகி நம்ம கலந்துடலாம். நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்தேன். ஸோ அதில் வந்து பாதி வெங்காயம் தான் வதக்கியிருக்கேன். மீதி வெங்காயம் வந்து மேலே வந்து க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நாங்கள் நைட் ஆனால் இந்த மாதிரி டெக்கரேட்டில் பண்ணி அழகாக சாப்பிடுவோம் உட்காந்து. ஏதாவது ட்ராமாவோ இல்லைனா வந்து அவள் அனிமி அந்த மாதிரி பார்த்துட்ருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஆனியன்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சாஸ் சாப்பிடுவோம். எனக்கு சாஸே பிடிக்காது அந்தளவுக்கு. நான் வந்து சாஸ் டைப்லாம் கிடையாது. ஸோ அவளுக்கு மட்டும் சாஸ் வச்சாச்சு. எனக்கு வந்துட்டு இன்னொன்று ஒரு பிளேட் வச்சு இதே பண்ணிவிட்டு நான் வந்து மேலே வந்து ஆரிகேனோஸ் போட்டேன். அவள் சில்லி ஃப்ளெக்ஸ் கேட்டால், அது இல்லை. ஸோ அதனால் நார்மலாக அப்படியே கொடுத்தாச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு டேன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து வீடியோ போடணுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் வந்து டே வந்து ஆசமாக போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு சொல்லுங்கள். நைட் செம்ம மழை இருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ வேணும், இல்லை குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். இல்லை விளாக்ஸ் வேணும்னாலும் கீழே சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய், டேக் கேர், எல்லோரும் சேஃபாக இருங்க.